பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து. அதாவது ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அந்த குழந்தைக்கு எதனால் அழுகிறது என்பதை முன்னரே தாய் உணர்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கு எப்பொழுதெல்லாம் பால் கொடுக்க வேண்டும் என்பது அந்த தாய்க்கு தெரியும். அதனால்தான் அந்த பாடலிலே முதல் வரியில் சொல்வார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து. என்னை பெற்ற தாயை விட யார் உயர்ந்தவன் என்றால் என்னை படைத்த இறைவன். தாயானவள் பசிக்கின்ற போதுதான் பால் கொடுப்பார். வளர்ந்து பெரியவனாகி பிறகு வேறெங்கோ உணவு சாப்பிட வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால்தான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து. நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உவப்பிலா ஆனந்த மாயை தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உன்னை சிக்கென பிடித்து கொண்டேன், எங்கு எழுந்து அருள்வது இனியே. இந்த பாடலையும் இந்த கதையையும் பொருத்தி பாருங்கள். மாணிக்க வாசகருக்கு எப்படி இறைவன் அருள் செய்தானோ அப்படி ஒவ்வொரு அடியாருக்கும் இறைவன் அருள் செய்வான் என்பதை நாம் நிச்சயமாக உணர்ந்திருக்க வேண்டும். மாணிக்க வாசகருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் செய்த அருள் அடியார் பெருமக்களாக இருக்கின்ற நமக்கு செய்வானா என்ற ஒரு துளி அளவு கூட சந்தேகம் என்பது அடியார் பெருமக்களுக்கு என்றைக்கும் வரக்கூடாது. வந்துவிட்டால் நீங்கள் அடியார் என்ற பதவியில் இருந்தே தானாக விலகிக் கொள்வீர்கள் என்று பொருள். துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் நம் அருகிலே சிவபெருமான் இருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அடியார் பெருமை என்பது ஆண்டவனுக்கு நிகரானது. சிவபெருமான் என்று சொன்னாலே அடியார் இருக்கின்ற கூட்டத்தில் தான் இருப்பான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பெருமானுடைய அருளால் இந்த மண்ணுலகிலே பல அருளாளர்களும் ஞானிகளும் வந்தார்கள். அப்படிப்பட்ட ஞானிகளில் பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார் என்ற ஒரு வரிசை இந்த மண்ணிலே வந்தது. அப்படிப்பட்ட வரிசையிலே 1705ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகில் வந்து அவதரித்தவர் யார் என்றால் தாயுமானவர். அவருடைய தந்தை பெயர் கேடிலியப்ப பிள்ளை, அம்மையார் பெயர் கஜவல்லி அம்மையார். இவர்களுடைய ஊர் திருமறைக்காடு, இன்றைக்கு வேதாரண்யம் என்று சொல்லப்படுகின்ற ஊர்தான். இவர்கள் நம்முடைய தாயுமானவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு என்று சொல்லப்படுகின்ற வேதாரண்யம். அந்த திருமறைக்காடு தேவார பாடல் பெற்ற தலம். அந்த தலத்தில்தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வேதத்தால் மூடப்பட்ட அந்த திருக்கதவினை இருவரும் பாடி, ஒருவர் பாடினார் கதவு திறந்தது, இன்னொருவர் பாடினார் கதவு மூடியது. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய ஊரில்தான் யார் பிறந்தார் என்றால் தாயுமானவர் பிறந்தார். உலகம் அழிகின்ற காலத்திலே அழியாமல் இருக்கின்ற பகுதியாக இருக்கக்கூடியது சீர்காழி. அப்படிப்பட்ட சீர்காழியிலே, பெருமைக்குரிய அந்த சீர்காழியிலே திருஞான சம்பந்தர் பிறந்தார். திருமறை காட்டிலே தாயுமான சுவாமிகள் அவதரித்தார். எந்த அருளாளர்கள் அவதரிக்கிறார்களோ அந்த அவதரித்த பூமி எல்லாம் புண்ணிய பூமியாக என்றைக்கும் கருதப்படும். திருவாமூர் திருநாவுக்கரசர் பிறந்ததினால் அது புண்ணிய பூமியானது. மாணிக்க வாசகர் திருவாத ஊரிலே பிறந்ததினால் அது புண்ணிய பூமியானது. திருநாவலூரிலே சுந்தரர் பிறந்ததினால் அந்த பூமி புண்ணிய பூமியானது. அருளாளர்கள் எப்பொழுதெல்லாம் பிறக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பூமியானது பரிசுத்தம் அடைந்து புண்ணிய பூமியாக மாறுகிறது. அந்த திருமறை காட்டிலே இருக்கக்கூடிய அந்த வேதாரண்ய ஈஸ்வரர் ஆலயத்திலே அரசு கணக்கராக பணிபுரிந்து கொண்டிருப்பவர் தான் கேடிலியப்ப பிள்ளை. அவர் அந்த ஆலயத்திலே வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காலகட்டத்திலே திருச்சிராப்பள்ளியை ஆண்டு கொண்டிருக்கிற விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற ஒரு மன்னர், அவர்கள் விஜயநகர பேரரசினுடைய மன்னர். அன்றைய காலத்திலே அதுக்கு திருச்சிராப்பள்ளி அல்ல பெயர், சீராப்பள்ளி என்று பெயர். பிற்காலத்திலே திரு சேர்க்கப்பட்டு அது திருச்சிராப்பள்ளியாக மாறியது. அன்றைய காலத்தில் சீராப்பள்ளி என்று பெயர். அந்த மன்னர் ஆளுகைக்கு உட்பட்டது இந்த திருமறைக்காடு.
அவர் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தரிசிப்பதற்காக அந்த ஊருக்கு வருகிறார். வந்தவர் அன்றைக்கு அந்த கடலிலே நீராடி விட்டு இறைவனை தரிசிப்பதற்காக ஆலயத்திற்கு வருகிறார். அந்த மன்னரை வரவேற்பதற்குரிய அத்தனை முறைகளையும் கேடிலியப்பர் சரியாக செய்து, அவருக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தர வேண்டுமோ அதை முறைப்படி செய்து, அவருக்குரிய அந்த பூசை முறைகளை எல்லாம் சரியாக செய்து அவருக்கு வழிபாட நடத்தி வைக்கிறார். அந்த தருணத்தில் அந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் இவரை பார்க்கிறார். இவ்வளவு அருமையாக பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார், ஆலயத்தை திறம்பட இவர் செய்து கொண்டிருக்கிறார். இவரை நம்முடைய அரசாங்கத்திலே பயன்படுத்தி கொண்டால் என்ன? இவ்வளவு திறமையான ஒரு நபர் ஒரு ஆலயத்திற்குள் அவரை அடக்கி விட வேண்டாமே, அரசு நிர்வாகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடலாமே என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து அந்த கேடிலியப்பரை அவர் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த அரசவையினுடைய அரசு கணக்கராக வருவதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறார். இப்பொழுது திருமறை காட்டிலே இருந்து கேடிலியப்பரும் கஜவல்லி அம்மையாரும் திருச்சிராப்பள்ளியை நோக்கி பயணப்பட வேண்டிய காலம் வருகிறது. வருகின்ற பொழுது இவர்களுக்கு முதலிலே ஒரு மகன் இருக்கிறார். அந்த மகனுக்கு சிவ சிதம்பரம் என்று பெயர். இந்த கேடிலியப்பருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார், அவருக்கு வேதாரண்யன் என்று பெயர். அந்த வேதாரண்யனுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் தன்னுடைய முதல் மகனாக இருக்கக்கூடிய சிவ சிதம்பரத்தை அவருக்கு தத்து கொடுத்து விடுகிறார். தத்து கொடுத்து விட்டு இவர்கள் திருச்சிராப்பள்ளியை நோக்கி இவர்கள் நகர்கிறார். இப்ப திருச்சிராப்பள்ளிக்கு இவங்க வந்துட்டாங்க. திருச்சிராப்பள்ளியில இருக்கக்கூடிய பெருமானுக்கு பெயர் தாயுமானவன் என்று பெயர். அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய தாயுமானவர் சிவபெருமானுடைய பெயர் தாயுமானவன். ஏன் அந்த பெயர் தாயுமானவன் என்று சிவபெருமானுக்கு வந்தது என்றால் அதற்கு பின்னால் ஒரு உண்மை நிகழ்வு இருக்கிறது. காவிரியின் வடகரையிலே ஒரு சிவபக்தை நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். தென்கரையிலே அவளுடைய தாய் இருக்கிற ஊர் தென்கரையிலே இருக்கிறது. இவள் நிறமாத கர்ப்பிணியாக பிரசவம் சம்பவிக்கின்ற நேரம் அன்றைக்கு அந்த ஆற்றிலே கரை புரண்டு ஓடுகிறது வெள்ளம். இங்கே தாயானவள் அங்கே சென்று மகளுக்கு பிரசவம் பார்ப்பதற்குரிய வழி இல்லை. அங்கே சிவபக்தையாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணி தாய் வரவில்லையே, முதல் பிரசவம் தாய் வரவில்லையே என்பதற்காக கதறி கொண்டிருக்கிறாள். தன் மனதிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை மனதிலே நினைத்து, தாயானவள் வரவில்லையே, எனக்கே இப்பொழுது இடுப்பு வலி வந்து விட்டது, குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்திலே என் தாய் என்னுடைய அருகாமையிலே இருந்தால் எனக்கு ஒரு மன நிம்மதியை தரும். இறைவா, இப்படி நீ ஆற்றிலே வெள்ளத்தை பெருக்கெடுத்து வைத்து விட்டு எனக்கு இவ்வளவு பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டாயே என்று அவள் அழுது அரற்றி கொண்டிருக்கிறாள். அந்த நேரத்தில் பெருமான் ஒரு தாயாக மாறுகிறான். இங்கே தென்கரையிலே இருக்கக்கூடிய இந்த தாயினுடைய வடிவத்தை தாங்குகிறான். அந்த வடிவத்தோடு சென்று அந்த சிவபக்தைக்கு பிரசவம் பார்க்கிறான். பிரசவம் பார்த்து குழந்தை பிறந்தவுடன் அதற்கு முத்தம் கொடுத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களிடம் அந்த குழந்தையை ஒப்படைத்து விட்டு பெருமான் மறைந்து போய்விடுகிறார். சில நாட்கள் கழித்து அந்த ஆற்றிலே வெள்ளம் வடிந்து போய்விடுகிறது. இப்பொழுது தாயானவள் தன்னுடைய மகளை பார்ப்பதற்காக போகிறாள். போனவுடனே தன்னுடைய மகளை பார்க்கிறாள். குழந்தை பெற்றெடுத்து விட்டு இருக்கிறாள். அவளிடம் கேட்கிறாள், மகளே, எப்படி நீ குழந்தை பெற்றாய்? தென்கரையிலிருந்து என்னால் வர முடியவில்லை, ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை, எப்படி அம்மா உனக்கு குழந்தை பிறந்தது என்று கேட்ட பொழுது சிவபக்தை சொன்னாள், இல்லையம்மா, நீதானே வந்து எனக்கு மருத்துவம் பார்த்தாய், நீதானே இந்த குழந்தையை குளிப்பாட்டி முத்தம் கொடுத்தாய், அப்படி இருக்கையில் நீ வரவில்லை என்று சொல்கிறாயே என்று எண்ணிய பொழுதுதான் இது மொத்தம் சிவபெருமானுடைய திருவிளையாடல் என்பது அப்பொழுது அவர்களுக்கு புரிந்தது. சிவபெருமான் என்பவன் தந்தையும் ஆனவன் மட்டுமல்ல, தாயும் அவனேதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாயாக இருந்து அந்த பிரசவத்தை பார்த்தான். இதனால்தான் மாணிக்க வாசகரும் சொல்வார், அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே. அம்மையே அப்பா,
ஒப்பிலா மணியே என்று பெருமானை பார்த்து பாடுகிறார் மாணிக்க வாசகர். அம்மை வேறு அப்பன் வேறு கிடையாது, உமையொரு பாகனாக எப்பொழுதும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் என்பதை உணர்ந்ததினால்தான் அந்த பெருமானுக்கு திருச்சிராப்பள்ளியில மட்டும்தான் அந்த பெருமானுக்கு தாயுமானவன் என்று பெயர். அந்த தாயுமானவனை மனதில் நினைத்துக் கொண்டு கேடலியப்ப பிள்ளையும் கஜவள்ளி அம்மையாரும் தினந்தோறும் அந்த பெருமானை தரிசனம் செய்து, எங்கள் காலத்திற்கு பிறகு உனக்காக வழிபடுவதற்கும் எங்கள் குடும்பத்திலே ஒரு வாரிசு வேண்டும், எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடு என்று வேண்டுகிறார்கள். அப்படி வந்து பிறந்த இறைவனுடைய அருளை பெற்ற ஞான குழந்தைதான் தாயுமானவர். 1705ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகிலே வந்து அவதாரம் செய்தவர் நம்முடைய தாயுமானவர். அப்படி அந்த குழந்தை வளர்கிறது. வளர்ந்து அங்கே சிற்றம்பல தேசிகர் என்பவரிடம் கல்வி பயில தொடங்குகிறது. வடமொழி, நம்முடைய தமிழ் மொழி, ஜோதிட சாஸ்திரங்கள், வேதாந்த சாத்திரங்கள், தேவாரம், திருவாசகம் இவற்றையெல்லாம் அந்த சிற்றம்பல தேசிகரிடம் இந்த குழந்தை பயில்கிறது. ஒரு புறத்திலே தந்தையினுடைய கல்வியின் பயனாக கற்றுக்கொண்ட கல்வி, இன்னொன்று ஞானாசிரியர் மூலமாக கற்றுக்கொண்ட கல்வி. இப்படியாக அவரிடம் அந்த இளமையிலேயே சிவன் மீதான நாட்டம் அவருக்கு வர தொடங்கி விடுகிறது. இப்படி வர தொடங்கிய காலகட்டத்திலே தினந்தோறும் அந்த தாயுமான பெருவானை போய் தரிசனம் செய்து அவர் முன்னே கண்ணீர் மல்க கசிந்துருகி பாட ஆரம்பிக்கிறார். அப்படி பாட ஆரம்பிக்கின்ற போது எளிய தமிழிலே அவர் பாடுகிறார். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு மடம், சாரமா முனிவர் என்கிற ஒரு திருமடம். இந்த திருமடம் என்பது திருக்கைலாய பரம்பரையிலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மடம். அந்த மடம் திருமூலருடைய மரபு சார்ந்த ஒரு மடம். அது அந்த நேரத்திலே திருமூலர் மரபிலே வந்த மௌன குரு சாமிகள் என்ற ஒரு சாமியார் அந்த மடத்தை நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறார். அவர் ஒரு நாள் அந்த தாயுமான பெருமானை தரிசனம் செய்வதற்காக மலை மீது செல்கிறார். அந்த நேரத்திலே இந்த குழந்தையானவன் அந்த தாயுமான பெருமானை மனதில் நினைத்து பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து, இந்த இளம் வயதிலேயே இந்த அளவிற்கு ஒரு மெய்ஞான அறிவு இந்த குழந்தைக்கு இருக்கிறதே, நமக்கு பிறகு இந்த மடத்தை நிர்மாணம் செய்வதற்கு, அந்த மடம் தருமை ஆதீனத்துக்கு உட்பட்ட ஒரு மடம், இன்றைய வரையிலும் அது தருமை ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மடம்தான் அந்த சாரமாமுனி மடம். நமக்கு பின்னால் ஒரு சீடன் கிடைக்கவில்லையே என்று நாம் பெருமானை தினந்தோறும் வேண்டிக் கொண்டிருந்தோமே, இன்றைக்கு நல்ல ஒரு சீடன் கிடைத்து விட்டார். நம்மிடம் இருக்கக்கூடிய அளவிற்கரிய அந்த மெய்ஞானத்தை எல்லாம் இந்த சீடனிடம் ஒப்படைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த மௌனகுரு சாமிகளுக்கு வருகிறது. அந்த சிறுவனை அருகே அழைக்கிறார். அழைத்து அவனுக்கு மாணிக்க வாசகருக்கு எப்படி குருந்த மரத்தடியிலே பெருமான் வந்து எப்படி தீட்சைகளை கொடுத்தாரோ, அப்படி திருமூலர் மரபிலே வந்த இந்த மௌனகுரு சாமி அவருக்கு தன் பார்வையாலே நயன தீட்சையை முதலில் கொடுத்தார். இறை நாமத்தினுடைய அந்த ரகசியங்களை எல்லாம் காதிலே சொன்னார். மந்திரங்களை எல்லாம் ஓதுவித்தார். பிறகு தியானத்தை எப்படி மேற்கொள்வது என்பது பயிற்சியையும் இயல்பாகவே அங்கு தாயுமானவருக்கு மௌனகுரு சாமிகளிடமிருந்து கிடைக்கும். அவரை பார்த்து பார்த்து வளர்ந்த இந்த குழந்தை இளமையிலேயே துறவு மீதான ஒரு நாட்டம் வந்துவிட்டது அந்த குழந்தைக்கு. இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன. தந்தையானவர் அங்கே அரண்மனையிலே அரசு கணக்கராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாள் 1723 அந்த ஆண்டிலே விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்பவர் மறைந்து விடுகிறார். அவர் மறைந்த பிறகு அங்கே அரசு பணிக்கு ஆள் தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை வருகிறது. இந்த பக்கத்திலே இவருடைய தந்தை கேடலியப்ப பிள்ளையும் மறைந்து போய் விடுகிறார். அந்த ராணியானவள் பார்க்கிறார். இவர் அரசு கணக்கு பணியிலே நல்ல திறமையாக செயல்படுகிறார். அதனால் இவரையே நாம் இந்த நாட்டினுடைய அரசராக மாற்றிவிடலாம் என்ற ஒரு எண்ணம் அந்த மகாராணியாக இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு எண்ணம் வருகிறது. தாயுமானவர் இயல்பிலேயே பேரழகு கொண்டவராக இருக்கிறார். வயது ஒரு 27 வயது.
இந்த மண்ணுலகிலே அவர் வாழ்ந்த வருடங்கள் மொத்தமே 37 ஆண்டுகள் தான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தார். இப்படி அவர் அரசு கணக்கராக அந்த பதவியிலே போய் உட்கார்கிறார். உட்கார்ந்த பிறகு அங்கே கணவனை இழந்த அந்த மீனாட்சி அம்மைக்கு இவர் பேரழகு என்பது சற்றே அவளுக்கு மயக்கம் கொடுக்கிறது. அவளுக்கும் இளம் வயதுதான். ஒரு புறத்திலே மன்னர் இறந்து போய் விடுகிறார். அவளுக்கும் தீராத காமம் ஏற்படுகிறது. அடிக்கடி தன்னுடைய அறைக்கு இவரை அழைத்து அரசு ஆலோசனை என்ற பெயரிலே தாயுமானவரிடம் ஒரு தகாத முறையில் அவள் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இதை உணர்ந்த தாயுமானவர், சிவனடியாராக நாம் இருக்கக்கூடிய நாம், இறைவனுடைய திருவரு கருணையினால் பிறந்த நாம் இப்படி ஒரு பழி பாதக செயலை செய்தோமானால் நாளைய வரலாறு என்பது இது நமக்கு மாத்திரம் அல்ல, வருகின்ற காலத்தில் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இழுக்காகும் என்ற காரணத்தினால் அம்மையே உம்மை யாம் திருமணம் செய்து கொள்ள இயலாது. நான் இறைவனுடைய திருப்பணிகளை செய்வதற்காக இந்த மண்ணுலகிற்கு வந்திருக்கிறேன். நான் இந்த ஒரு அடாத செயலை செய்து விட்டோனானால் இது எமக்கு பழி மாத்திரம் அல்ல, சிவத்தை வணங்குகின்ற அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் நீங்காத பழியாக மாறிவிடும் என்று அத்தனை வேலையையும் ஒதுக்கிவிட்டு தனக்கு கிடைத்த அந்த பெரும் பதவியும் ஒதுக்கிவிடு. அதுவே இன்றைய காலமாக இருந்து இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் என்ன செய்வான் என்று யோசித்து பாருங்கள். அரசாள்வதற்கு அரசு பதவி, கையருகே கருவூலம், இளநங்கை ஒருத்தி மனைவியாக வருகிறாள் என்றால் இதைவிட ராஜயோகம் யாருக்கு இருக்கும்? ஆனால் இதை அத்தனையும் விரும்பாத ஒருவர் உலகிலே இருக்கிறார் என்றால் அது சிவன் அடியார் ஒருவர் தான் இருக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய செல்வங்கள் கிடைத்தாலும் ஆசைக்கு ஆட்படாமல் அறத்தின் வழியே நின்று செயல்படுவதுதான் சிவத்தினுடைய விளைவாக வரக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் பெருமை தரும். அன்றைக்கு அந்த தவறை தாயுமானவர் செய்திருந்தால் இன்றைக்கு இங்கே நாம் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு தாயுமானவருக்கே கிட்டி இருக்க. அன்றைக்கு அவர் செய்த அந்த தவத்தின் பயனாக கிடைத்த பேற்றினால்தான் இன்றைக்கு அவரை பற்றி நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேண்டாம் என்று விலகி வருகிறார். வந்தவர் தன்னுடைய குருவாக இருக்கக்கூடிய மௌன குரு சாமிகளிடம் போகிறார். ஐயா, இது போல் நடந்து விட்டது, நான் துறவை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் எனக்கு துறவுக்குரிய தீட்சையை கொடுத்தீர்களே, ஆனால் நான் இறைப்பணியில் என்னை நான் ஆட்படுத்திக் கொள்வேன் என்று மௌனகுரு சாமிகளிடம் கேட்கின்ற பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, உனக்கு இல்லற வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. நீ இல்லற வாழ்க்கையை அனுபவித்து விட்டுத்தான் துறவுக்கே வரவேண்டிய சூழல் இருக்கிறது உன் விதிப்பயன். ஆதலால் நீ இல்லற வாழ்க்கையில் சிறிது காலம் இருந்து விட்டுத்தான் நீ துறவையே மேற்கொள்ள முடியும் என்று உறுதியாக சொல்கிறார். மட்டுவார் குழலி என்ற ஒரு பெண்ணை அவர் மனம் செய்து கொள்கிறார். மனம் செய்த அவருக்கு கனக சபாபதி என்ற ஒரு பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை பிறந்த சில மாதங்களிலே அவருடைய மனைவி மட்டுவார் குழலி இறந்து போய்விடுகிறார். ஆக விதிப்பயன் பொருட்டு அவர் திருமணம் செய்கிறார். அந்த விதிப்பயனால் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு கனக சபாபதி என்று பெயர். இப்போ இவர் மனம் குருவிடம் நாடி சென்று கேட்கிறார், குருவே, உங்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொண்டேன், என் விதிப்பயனால் ஒரு குழந்தையும் பிறந்து விட்டது, எனக்கு துறவின் மீது நாட்டம் ஏற்படுகிறது, அதனால் எனக்கு நீங்கள் தீட்சையை கொடுக்கணும் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், இதுதான் உனக்கு சரியான தருணம். உன்னுடைய குழந்தையை உன்னுடைய அண்ணன் சிவசிதம்பரம் வேதாரண்யத்திலே இருக்கிறார். உன் மூலமாக ஒரு குழந்தை இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்பது விதிப்பயன் இருப்பதின் காரணமாக உன்னுடைய குழந்தையை உன் அண்ணனிடம் கொண்டு போய் ஒப்படைத்து விடு. ஏற்கனவே அந்த அண்ணன் அவருடைய பெரியப்பாக்கு தத்து கொடுக்கப்பட்ட பிள்ளை. இப்பொழுது தன் குழந்தையை
கொண்டு போய் தன்னுடைய அண்ணனிடம் சிவசிதம்பரத்திடம் கனக சபாபதியை ஒப்படைத்து விடுகிறார். ஒப்படைத்த பிறகு இங்கே என்ன நடக்கிறது என்றால், மௌனகுரு சாமியாரினுடைய இறுதி காலம் நெருங்கி கொண்டு வருகிறது. அந்த சாரமாமுனி மடவத்தினுடைய அடுத்த ஒரு தம்பிரான் தேவை. அந்த இடத்திலே தாயுமான சுவாமிகளை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பது அவருடைய பேரவா. அதன் பொருட்டு தனக்கு தெரிந்த அத்தனை ஞான செய்திகளையும் தாயுமானவருக்கு அவர் போதிக்கிறார். போதித்து சில காலங்கள் கழித்து அவர் அந்த திருமூலர் மரபிலே வந்த அந்த ஞான குருவானவர் மறைந்து விடுகிறார். இவர் அந்த மடத்தினுடைய தம்பிரானாக தாயுமானவர் முடிசூட்டிக் கொள்கிறார். இப்படியாக காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் மீது அவர் பாடல்களை தினந்தோறும் பாடுகிறார். அந்த பாடல்களுக்கு தாயுமானவர் தனிப்பாடல் திரட்டு என்று பெயர். மொத்தம் ஒரு 1452 பாடல்கள் தாயுமானவர் பாடியிருக்கிறார்.